அனைவருக்கும் வணக்கம். தினேஷ்க்கு வந்து ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ இணையத்தில் எல்லாருமே பேசியிருக்காங்க. ஏன்னு சொன்னாக்கா விசித்ராமா பார்த்தீங்கன்னா அடிச்சு அப்படியே கிழிச்சு தாட்டி விட்டுருவேன் அப்படிங்கிற இவ்வளவு தூரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வல்கரான வார்த்தையை வந்து ஒரு பெண்ணை பார்த்து வந்து பேசுகிறாங்க. ஆனால் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கமல் சார் எதுவுமே பேச மாட்டார். ஆனால் நம்ம பேசியே ஆகணும். ஏன்னா தினேஷ்னால பார்த்தீங்கன்னா வந்து பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லைங்க. எப்படி வந்து பிரதீப் சொன்னாங்களோ பிரதீப்போட 50 மடங்கு வந்து பார்த்தீங்கன்னா தினேஷ் இருக்காரு. எந்த பெண்கள்கிட்ட பேசினாலும் பார்த்தீங்கன்னா அப்படியே எடுத்து எறிஞ்சு ஒரு எகத்தாளமாக ஒரு கேவலமாக வந்து பேசுகிறாரு. அர்ச்சனாட்ட சண்டைக்கு போகும்போது கூட பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து எகிரிட்டு போகிறாரு. அப்போ இவர் வந்து பார்த்தீங்கன்னா மேல் சாவனிஸ்டாக இருக்காரு. அதனால பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து கண்டிப்பாக ரெட் கார்டு கொடுக்கணும். அது என்ன வந்து விசித்ரா ஒரு லேடியை அடித்து கிழிச்சு தொங்க விட்ருவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி இணையத்தில் எல்லாருமே மக்கள் எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா தினேஷ்க்கு வந்து ரெட் கார்டு கொடுத்தாங்கன்னா அவர் வந்து ஒரு உமன் ஆபீசரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களில் மதிக்கவே மாட்டார், மரியாதை குறைவாக நடந்துக்குவார், பெரியவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே தரக்குறைவாக பேசுவார் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சக்கரை மேட்டிலே பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு ஸ்பூன் சர்க்கரை, அந்த ஒரு ஸ்பூன் சர்க்கரைக்கு இவர் வந்து அவ்வளோ தூரம் பேசினார். அது மட்டும் இல்லாமல் அவர் அந்த வாரம் கேப்டன் கூட இல்லை, வாண்டடாக வந்து விசித்ரா வந்து வம்புழுக்கணும், ஒரு ஸ்பூன் சர்க்கரையை வச்சு அவங்க வந்து திருடிட்டாங்க, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வயிற்றுக்குள்ளே போட்டாங்க, அது வந்து எனக்கு தெரியும், அந்த குப்பை தொட்டியே அவங்க வயிறு தான் அப்படிங்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணை ஒரு சாதாரண ஒரு ஸ்பூன் சர்க்கரைக்காக வந்து இந்த அளவுக்கு வந்து அபியூஸ் பண்ணுறவர் இவர் வந்து எப்படிப்பட்ட ஆள்னு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இவர்னால அந்த பிக் பாஸ் பார்க்குற எல்லாத்துக்குமே வந்து டார்ச்சர் ஆகுது. பெண்கள்கிட்ட பேசும்போது இந்த அளவுக்கு ஒரு அரக்கன் மாதிரி இருந்து நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இன்னும் பல பாயிண்ட்ஸ் இருக்குது. விசித்ரா பற்றி சொன்னதே வந்து விசித்ரா வந்து டார்ச்சர் பண்ணி இவர் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே அனுப்பிச்சிடுவார். அதாவது நம்மலாம் சேர்ந்து டார்கெட் பண்ணோம் அப்படின்னா டார்கெட் பண்ணி அடித்து வந்து விசித்ரா 2 வாரம் வந்து ஓட விடணும் அப்படிங்கிற மாதிரி பேசுறது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு இங்கே இருக்க தகுதியே இல்லை அப்படின்லாம் சொன்னவர் இந்த மானங்கட்ட தினேஷ். அப்போ இந்த மானங்கட்ட தினேஷ்க்கு வந்து தினேஷ்க்கு வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கார்டு வந்து கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறதா நம்மளுடைய கருத்தாக இருக்குது. எல்லாருமே அதான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைடாக போயின்னுக்கிட்டு விசித்ரா மட்டுமே டார்கெட் பண்ணிருக்காரு. அப்போ வெளியே இருக்க மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உண்மையை போட்டு உடச்சி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தினேஷ் வந்து ஒரு உமன் ஆஃபீஸரு, அவர் வந்து பெண்களை வந்து மதிக்க மாட்டார், பெண்களை கேவலமாக நடத்துவார் அவர் கூட அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இது பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.